அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் திமுகவின் நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று பேசிய நிலையில் சதுரடியாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய நிர்வாகிகள் வெற்றி பெறலை அப்படின்னா, ஸோ அனைவருமே பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்படும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக திமுகவில் முக்கிய நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ராஜினாமா கடிதம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அனுப்பியதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது. ஸோ இந்த தகவலின் அடிப்படையில் தான் திமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சில திமுக ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. திமுக உட்கட்சிகளே மோதல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையிலும், அதே மாதிரி திமுக அனைத்து அமைச்சர்களுமே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை அதிரடியாக டார்கெட் பண்ணி இப்போ ஒவ்வொருத்தராவையும் பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காங்க. இப்போ அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபுடைய வீட்டில் அதிரடியாக நேற்று இரவு அதிரடியான ரைடு நடந்திருக்கு. இந்த ரைடின் அடிப்படையில் எக்கச்சக்கமான கோயில் நகைகளும் பணங்களும் பார்த்தீங்கன்னா சிக்கியிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் அதிரடியாக திமுகவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆட்சியாகவே பார்க்கப்பட்டது இல்லையா. ரொம்ப நாட்கள் கழித்து 10 வருடங்கள் கழித்து திமுக ஆட்சிக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே இப்போ பெரும் சந்தோஷத்தில் இருந்து இப்போ திமுக அனைத்து விதமான துறைகளிலுமே பார்த்தீங்கன்னா மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத சிஏஜி அதிகாரிகள் அதிரடியாக எப்போ ஆட்சி முடிய போது அதுக்கான சோதனை நடைபெற்றது. இந்த ரைடின் அடிப்படையில் அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு அவர் வீட்டில் நடந்த ரைடின் அடிப்படையில் எக்கச்சக்கமான போலியான டாக்குமெண்ட்டுகள்லாம் சிக்கியிருக்கு. இதில் முக்கவாசி டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா திமுக அவசரமாக எரிக்கப்பட்டதாக ஒரு தகவலும் வெளியாக இருந்த நிலையில் இப்போ அதிரடியாக புதிய அவங்க கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இப்போ ஒவ்வொரு அமைச்சராகவே பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை இரவோடு இரவாகவே ரைடுகள் ரகசியமாகவே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரைடின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து நேரு அவர்கள், அதே மாதிரி இப்போ சேகர் பாபுடைய வீட்டில் சதுரடியாக ரைடுகள் நடந்திருக்கு. இந்த ரைடின் அடிப்படையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பெரும் ஒரு மிகப்பெரிய சிக்கலாகவே இருக்குது. இருந்தாலும் இந்த சிக்கலை கொடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 2026 தேர்தலில் வெற்றி பெறலை அப்படின்னா திமுக அனைவருமே நீக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கக்கூடிய நிலை தான் இப்போ திமுக நிர்வாகிகள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்துவராமல் ராஜினாமா கடிதம் எழுதியிருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது.